வணக்கம். சண்டே ஈவினிங் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கிற ஆடுகளம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியோடு நம்ம எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பாலோட வெயிட் எவ்வளோ அப்படின்ற ஒரு கேள்வியோடு நம்ம முடிச்சிருந்தோம். அதற்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் பாலோட வெயிட் எடை பார்த்தீங்கன்னா 155.9 கிராம் முதல் 163 கிராம் வரை எடை கொண்ட ஒரு கிரிக்கெட் பாலை தான் கிரிக்கெட் மேட்சுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம் எபிசோட சுவாரஸ்யமாக வழங்குறதுக்காக வந்திருக்கோம். நான் அசோக் மற்றும் ஹேமநாதன். ஐரோப்பாவில் கால்பதிக்கும் தமிழக வீராங்கனை குறித்த செய்திகள் இருந்து தான் நம்ம நிகழ்ச்சி ஆடுகளத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். பொதுவாக ஃபுட்பாலில் இந்திய அணி பின்தங்கிய நிலையில் தான் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் படிப்படியாக இப்போ கொஞ்சம் ரேங்கிங்கில் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு வீராங்கனை யூரோப்பில் நடக்க போகிற தானா கப்பில் பங்கேற்க போகிறாங்க. அந்த வீராங்கனையோட நம்ம டெல்லி செய்தியாளர் ஆண்டன் நடத்திய நேர்காணலை தான் பார்க்க போகிறோம். இந்த டென்மார்க் போகிறது என்ன டோர்னமெண்ட்டு, அதில் எத்தனை கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன். இப்போ டென்மார்க்கில் நாங்கள் போகிற டோர்னமெண்ட் பேர் டானா கப்பின் பேர். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே 36th இயராக அது நடக்கிறாங்க. நாங்கள் இதான் செகண்ட் இயர் இந்தியாவிலேருந்து ஒரு கிளப் ரெப்ரசென்ட் பண்ணி செகண்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுற கிளப் நேம் அம்மா எஃப்சி. ஆல்மோஸ்ட் ஒரு 46 கண்ட்ரீஸ் மாதிரி நிறைய கிளப்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து வரும். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே இந்த டோர்னமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய ஏஜ் கேட்டகரிஸ் இருக்கா. இப்போது அண்டர் 15, அண்டர் 17, அந்த மாதிரி அண்டர் 19, அந்த மாதிரி நிறைய ஏஜ் கேட்டகரிஸும் இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ இப்போ போகிற அந்த டீமில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்களா? இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் எங்கள் ஸ்கூல்லேருந்து 4 பேர் செலக்ட் ஆகிருக்கோம். நான், ஸ்ரீநிதி, தீப்தி அண்ட் ஸ்னேகான்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்கூல் கோச் மிஸ்டர் காளிதாசன், அவங்களும் எங்கள் டீமோட இந்தியன் டீம் கோச்சாக வராங்க. அம்மா எஃப்சி டீம் இந்தியா கோச். டானா கப்பில் நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். பிகாஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் ஆஃப் காம்படிஷன் ரொம்ப அதிகம் இந்தியாவை கம்பேர் பண்ணிச்சு. ஸோ எங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அப்போ கொஞ்சம் டஃப்பாக இருந்தது எங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு விளையாடிச்சு. பட் இப்போது இந்த இயர் எங்களுக்கு தெரியும் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணதால் லாஸ்ட் இயரோட கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு கொஞ்சம் இன்னும் பெஸ்ட் தருவோம் நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஃபுட்பாலுக்கு உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி ஒரு என்கரேஜ் பண்ணாங்க? ஏன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து அதிக அளவில் ஸ்போர்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபுட்பாலில் வந்து எடுத்து விளையாட மாட்டாங்க. எப்படி உங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் எல்லாமே மோட்டிவேட் பண்ணாங்க? ஸ்கூலில் எப்படி மோட்டிவேஷன்? நான் சின்ன வயசுலேருந்தே 2.5 இயர்ஸ்லேருந்தே ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால என் வீட்டில் நான் ஸ்போர்ட்ஸில் தான் வரணும் அந்த மாதிரி என்னை வளர்த்துருக்காங்க. ஸோ அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலுக்கு என்னவா இருந்தாலும் கண்டிப்பாக ஃபுட்பால் தான் சொல்லுவாங்க. வீட்டில் படிப்போட ஃபுட்பால் தான் ஃபஸ்ட்டு முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லேயும் நான் நிறைய டோர்னமெண்ட்ஸ்க்கெலாம் போச்சு. இந்தியன் கேம்புக்கெலாம் நான் ரொம்ப மாதம் ஸ்கூல் மிஸ் பண்ணேன். அப்போ 10th இருந்தேன், போர்டு எக்ஸாம்லாம் இருந்தது. பட் ஸ்கூல் கவலையே படல, நீ பார்த்துக்கலாம், கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலும் பெர்மிஷன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இந்த ஸ்கூல் வைஸ் டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட், அந்த பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அவ்வளோ அதிகமாக இருந்தது. இப்போ இந்தியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான் அதிக முக்கியத்துவம் இருக்குது. ஃபுட்பாலை பொறுத்தவரை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் இந்தியா பொறுத்தவரை. பட் லேடிஸை பொறுத்தவரையில் ஃபுட்பால் இந்தியாவை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இன்னும் லேடிஸ்க்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுதா இல்லை படணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுத்துக்குமே அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியோட இப்போ பெட்டராக ஆயிண்டு வருது. நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் மென்ஸ் லெவலில் தான் இருக்கே தவிர விமென்ஸ் லெவலில் யாரும் இப்போ நான் ஃபுட்பால் விளையாடுறேன்னு சொன்னால் ஃபுட்பால் விளையாடுறியா அப்படின்னு கேட்பாங்க. லைக் கேர்ள்ஸ் ஒன்றும் ஃபுட்பால் ஆடுறாங்கன்னு அந்த அவேர்னஸ் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு வரல இங்கே இந்தியாவில். ஸோ அந்த கேர்ள்ஸும் விளையாடுறாங்க, கேர்ள்ஸ் ஃபுட்பாலையும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்னும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் வரணும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். விமன் ஃபுட்பால் டீமை பொறுத்தவரையில் நீங்கள் இந்தியன் விமன் ஃபுட்பால் டீமுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான பயிற்சிகளை ஈடுபட்டுருக்கீங்களா? அதுக்கு உண்டான இதில் கலந்துக்கிறதுக்கு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு? ஆமாம், நான் இந்தியன் அண்டர் 16 விமென்ஸ் நேஷ்னல் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி 2014. ஸோ அது ஒரு எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் காட்டும். நான் சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு விளையாடினேன். ஸோ நல்லா விளையாடினீங்கன்னா உங்களை ஸ்டேட் டீமுக்கு எடுப்பாங்க. ஸோ அதில் நல்லா விளையாடினீங்கன்னா உங்களை அந்த டோர்னமெண்ட்டில் வர ஸ்கவுட்டர்ஸ் உங்களை இந்தியன் கேம்ப் ட்ரையல்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. அதுவும் நல்லா விளையாடினீங்கன்னா 35 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்தியன் கேம்ப் ஒரு 2 months 1.5 to 2 months 45 daysலேருந்து அது வரைக்கும் இந்தியன் கேம்ப் வைப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒரு 20 or 23 பேர் சொல்லுவாங்க. அதுதான் இந்தியன் டீம், அதான் ஸ்குவாட்.
ஜெயலலிதா மேம் அவங்க இருக்கிறச்சே எப்படின்னா சிஎம் ட்ராஃபின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க, சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபின்னு. அது கொஞ்சம் நல்ல இனிஷியேட்டிவாக இருந்தது. ஏன்னா அது எப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸ், சென்னை, திண்டுக்கல், சேலம், மதுரை, அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும். அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் எங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதோட என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த நேமும் கிடைக்கும். ப்ளஸ் அவங்க இன்னொரு ரிவார்ட் பாயிண்ட் என்னென்னா அதில் வின்னர்ஸ் எல்லா பிளேயருக்கும் ஈச் பிளேயருக்கு 1 lakh கிடைக்கும். செகண்ட் பிளேஸ் எல்லாருக்கும் 75,000 கிடைக்கும். ஸோ இதனால நிறைய பேர் வந்து இன்னும் ஓகே இவ்வளோ ரிவார்டு இருக்குது, இதுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த லெவலுக்காவது குவாலிஃபை ஆகிற மாதிரி விளையாடுறதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் அவங்க வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்த்துக்கள் ஆதித்ய. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இப்போ உமன்ஸ் வேர்ல்டு கப்போட செமிஃபைனல் மேட்ச் பார்த்துருப்போம். ஆஸ்திரேலியா கூட வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து ரொம்ப சுலபமாக வின் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. அதில் செமிஃபைனல்ஸ் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கவர் வந்து 171 ரன்கள் விளாசி இந்தியாவோட வெற்றிக்கு வழிவகுத்தாங்க. இப்போ இந்தியா vs இங்கிலாந்து ஃபைனல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்து எமது செய்தியாளர் விஷாலி மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை சாரதாவோட நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தற்போது ஐசிசி கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் இந்திய அணி மகளிர் அணி தற்போது களமிறங்கி இருக்கிறார்கள். அதை பற்றின, அதாவது இந்திய அணியோட பலம் என்ன, பலவீனம் என்ன போன்ற பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக தமிழக கிரிக்கெட் வீராங்கனை சாரதா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் சாரதா, தற்போது இந்திய அணி களமிறங்கியிருக்காங்க, அவங்களுக்கான பலம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க சாரதா? இந்தியா உமன்ஸ் டீமோட பலம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா பேட்டிங் அண்ட் போலிங் தான். இப்போது லாஸ்ட் ஃபியூ நாக் அவுட் மேட்சஸ் நியூசிலாண்டாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, பேட்டிங் வந்து ரொம்ப நல்லா வந்து கிளிக் ஆகிருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ்னால் வந்து இன்டென்ட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. டாப் பேட்டர்ஸ் கிட்டேருந்து ரன் ஸ்கோர் பண்ணணும், அவங்களுக்கு வந்து 50 ஓவர்ஸ்னால் வந்து 270+ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது அவங்க பேட்டிங்லேருந்து. இப்போ ஸ்பின்னர்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடுறாங்க, ஸ்ட்ரைக் பெட்டராக ரொட்டேட் பண்ணுறாங்க மிடில் ஓவர்ஸில், அண்ட் லூஸ் பால்ஸ் வந்து பவுண்ட்ரிஸ் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண பார்க்குறாங்க. இங்கிலாண்டோட எப்படி இந்த டஃப் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இங்கிலாந்து வந்து ஆல்ரெடி வந்து வேர்ல்ட் கப் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஐசிசி ட்ராஃபீஸ்லாம். அவங்க வந்து ரொம்ப நல்ல ஒரு சைட். இப்போ வந்து இங்கிலாந்து வந்து இந்த டூர்னமெண்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து தோற்றுருப்பாங்க. அதுலேருந்து இங்கிலாந்து வந்து ஹேஸ் நெவர் லுக் பேக்குன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூஸாக வின் பண்ணிட்டு வர்றது வந்து ஒரு சாம்பியன் சைடால் தான் முடியும். அது வந்து இங்கிலாந்து வந்து ஒரு சாம்பியன் சைடுன்னு சொல்லிட்டு அவங்க கேம் ஆஃப் கிரிக்கெட் வழியாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த டூர்னமெண்ட்டில். ப்ளஸ் டாப் 5 ரன் கெட்டர்ஸ் ஆஃப் திஸ் டூர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அப்புறம் இங்கிலாந்து போலர்ஸும் வந்து நல்லா பேட்ஸ்மேனுக்கு வந்து இன் டேண்டம் பர்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல சைடாக 100% ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்ட் சைடாக வந்து இங்கிலாந்து வந்து இந்த டூர்னமெண்ட்டில் வந்து வலம் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். மித்தாலி ராஜ், ஜூலன் இருவருமே வந்துட்டு ரிட்டையர் ஆக போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ரிட்டையர் ஆக போகிற சமயத்தில் கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணுன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எல்லார்கிட்டையும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இப்போ வந்து ஜுலான் அண்ட் மித்தாலிக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் 50 ஓவர்ஸ் ஐசிசி 50 ஓவர்ஸ் உமன்ஸ் வேர்ல்ட் கப்போட லாஸ்ட் வேர்ல்ட் கப்பாக இருக்கும். ரீசெண்டாக இப்போ ஒரு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் கான்ஃபரன்ஸ்லேயே வந்து மித்தாலி சொல்லியிருந்தாங்க, ப்ராபப்ளி திஸ் இஸ் தி லாஸ்ட் 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் ஃபார் கப்புள் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு. அவங்களும் ஜுலான் கோஸ்வாமியும் வந்து மோர் தென் அ டிகேட் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. மென் அளவு உமனுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இல்லைனாலுமே அவங்க வேலை பண்ண அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு இது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணதே இல்லை. பயங்கர டிட்டர்மினேஷனோட வந்து அவங்க ஆடிருக்காங்க. அவங்கள வந்து அவங்க 2 பேரையும் இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போது வேதா, தீப்தி சர்மா அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸுமே வந்துட்டு அவங்கள இன்ஸ்பிரேஷனாக வச்சு நல்லா கேம் வந்து இப்போ ஆடிட்டுருக்காங்க. அவங்களோட டிப்ஸ் அவங்கக்கிட்டேருந்து யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் கேட்டு அவங்களும் நல்லா வந்து டாப் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது இது ஃப்யூச்சருக்கு பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஷனும் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயந்தான். அதனால வந்து இன்றைக்கி இந்தியா வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வேர்ல்ட் கப் என்றைக்குமே ஒரு கேரியரில் ஒரு பிளேயரோட கேரியரில் ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு அந்த கிரிக்கெட் கேரியர்லேயே ஒரு பிக்கெஸ்ட் கிஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து இந்தியன் டீம் வந்து அவங்களுக்கு எவ்ரி ஒன் வுட் பி வெல் அவேர், இவங்களுக்கு இதுதான் லாஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களோட 100% வந்து கொடுத்து கண்டிப்பாக இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐசிசி உமன்ஸ் வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப் ட்ராஃபியை வின் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மெமரபிள் கேரியர் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சாரதா, அதாவது அனைவருமே வந்துட்டு அவங்க வின் பண்ணணுன்ற எதிர்பார்ப்போடு தான் இருக்காங்க. அவங்க வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
டிஎன்பிஎல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் சீசன் 2 இப்போ தொடங்கியிருக்கு. இது சம்மந்தமாக மதுரை டீமோட கோச் அப்புறம் அந்த டீமோட கேப்டன் அருண் கார்த்திக் அவரோட எங்களோட ஸ்போர்ட்ஸ் கரஸ்பாண்டன்ட் ஹேமநாதன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். நம்ம கூட வந்து ஃபார்மர் பிளேயர் கிரிக்கெட் பிளேயர் வித்யுத் இருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஎஸ்கே டீமுக்காக அவர் வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஹலோ சார். ஸோ டிஎன்பிஎல் கேம்ஸ் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா லெவலில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு? ஐ திங்க் கிரேட் பிளாட்ஃபார்ம் நினைக்கிறேன் டிஎன்பிஎல். வந்து லாஸ்ட் இயரே பார்த்தீங்க நிறைய பேர் நட்ராஜன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஐபிஎல் செலக்ட் ஆனார். இங்கே நல்லா பண்ணதுனால நிறைய ஐபிஎல் ஸ்கவுட்ஸ் வராங்க மேட்ச்சை பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டோர்னமெண்ட் நல்லா பண்ணால் இட்ஸ் கிரேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ். நீங்கள் பார்த்தா தமிழ்நாடு லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா பண்ணாங்க. 9 ட்ராஃபி செமிஃபைனல்ஸ் வந்தாங்க. ஒன் டே தியோதர் ட்ராஃபி விஜயதா எல்லா டோர்னமெண்ட்டும் வின் பண்ணாங்க. ஐ திங்க் பார்ட் ஆஃப் இட் பிகாஸ் த எக்ஸ்போஷர் தை காட் இன் டிஎன்பிஎல். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் தமிழ்நாடு கிரிக்கெட்டுக்கு. அண்ட் ஐ எம் ஷுர் தட் நட்ராஜன் மாதிரி நிறைய பேர் வந்து இதனால டெவலப் ஆகி கட்டாயமாக வருவாங்க. இந்த வருஷம் பார்த்தா புது டீம் 9 நியூ பீப்புள் வந்திருக்காங்க இந்த டீமுக்குள்ளே. ஸோ ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கேன். சான்சஸ் நல்லா ஆடுறாங்க. இந்த ஃபார்மேட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. T20 இட்ஸ் ஆல் அபவுட் எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ஓவரில் மேட்ச் சேஞ்ச் ஆகலாம். டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரில ஒன் டே 1 ஓவரில் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூ ஸ்டே காம் அண்டர் ப்ரெஷர். ஓகே, இந்த டோர்னமெண்ட்டில் உங்களோட டீமோட கம்போசிஷன் பற்றி சொல்லுங்கள் சார். பேட்டிங் எப்படி இருக்குது, அந்த பவுலிங் எப்படி இருக்குது? நல்ல காம்பினேஷன் இருக்குது. பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பவுலிங்க்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அமர்நாத் சிஎஸ்கே அடிக்கார், விக்னேஷ், ராஜா, முருகாந்தம் லாஸ்ட் இயர் பிக் சக்ஸஸ் நம்மளுக்கு. பேட்டிங்கில் அருண் கார்த்திக், சுரேஷ்குமார், ஷாருக் கான் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் நேம் அ ஃபியூ. ஸோ டெஃபினட்டாக டீம் நல்லா இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. அட் சேம் டைம் யூத்தும் இருக்குது. பிரசாந்த் பிரபுன்னு அண்ணன் பையன் எடுத்திருக்கோம். நல்லா காம்பினேஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணி கிளிக் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா சான்ஸ் நம்ம வின் பண்ணிட்டு இந்த டீம். சார் வந்து பேசும்போது சொன்னார், நடராஜன் ஒரு பிளேயர் வந்து ரெஃபர் பண்ணார். சேலம் சேர்ந்த நடராஜன் வந்து ஐபிஎல்லில் வந்து அதிக அளவில் வந்து ஆக்ஷனில் வின் பண்ணிவிட்டு ஐபிஎல் மேட்சஸ் எல்லாமே விளையாடினாங்க. ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும் சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஹாய், என் பேர் அருண் கார்த்திக். நான் மதுரை சூப்பர் ஜெயின்ட்டோட கேப்டன். டிஎன்பிஎல் சீசன் 2 இந்த பந்தயம் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு இந்தியா லெவலுக்கான கிரிக்கெட்டுக்கான அந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு வந்து உருவாக்குது? கண்டிப்பாக வந்து டிஎன்பிஎல் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எல்லா தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐபிஎல் நட்ராஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎல் கிங்ஸ் 11 இருந்தார். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கேருந்து இது ஒரு பிளாட்ஃபார்ம். அபினவ் முகுந்த் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணார். இங்கேருந்து அவர் இந்தியன் டீம் கம்பேக் கொடுத்தாரு. தினேஷ் கார்த்திக் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அவர் வந்து இந்தியன் டீமுக்கு அவரும் கம்பேக் கொடுத்து இப்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் ஆடினார். ஸோ அந்த மாதிரி இது ஒரு பெரிய நல்ல பிளாட்ஃபார்ம் இது. நீங்கள் வந்து டிஎன்பிஎல்லை தவிர வேறு எந்தெந்த மேட்சஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி? நான் வந்து ரஞ்சி ட்ராஃபி தமிழ்நாடுக்காக ஆடியிருக்கேன். அதுக்கப்புறம் அஸ்ஸாம் ஆடியிருக்கேன். அது இல்லாமல் வந்து ஐபிஎல் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆர்சிபியில் வந்து இருந்தேன். ஸோ ஐபிஎல் மேட்சஸ் விளையாடிருக்காரு, அப்புறம் ரஞ்சி ட்ராஃபி விளையாடிருக்காரு. ஸோ இப்போ இவர்கிட்ட கேட்போம், டிஎன்பிஎல் மேட்சஸ் ஐபிஎல் மேட்சஸ் உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு கேமு அண்டு எது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு லீக்? ரெண்டுமே வந்து நல்ல காம்படிட்டிவான லீகு. ஐபிஎல் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து குவாலிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஐபிஎல் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் இருக்கும். பட் டிஎன்பிஎல்லும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் வந்து இது நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு டோர்னமெண்ட். ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ரெண்டுமே வந்து நல்ல டோர்னமெண்ட். சீக்கிரமாகவே நம்ம தமிழ்நாடு பிளேயர் அருண் கார்த்திக் இந்தியன் டீமில் இடம்பெறதுக்காக நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். தேங்க்ஸ் லாட் அருண். ஐபிஎல் போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் விதித்திருந்த அந்த 2 ஆண்டு தடை வந்து நீங்கியுள்ளது. இந்த நிலையில் நம்ம தல தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மறுபடியும் விளையாடுவார் அப்படின்றதே நம்ம ரசிகர்களோட பெரிய ஆவலாக வந்து இருக்குது. ஸோ இந்த செய்தியை வந்து சமூக ஊடகங்களில் தோனி வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. தலை அப்படின்ற ஒரு டிஷர்ட்டோட அவர் நிற்கிற அந்த காட்சி வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ அது குறித்த செய்திகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஐபிஎல் போட்டிகளில் வெற்றிகளை குவித்து வந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீது கடந்த 2013ஆம் ஆண்டு சூதாட்ட புகார் எழுந்தது. இதனையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் ஐபிஎல் போட்டிகளில் விளையாட 2 ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை முடிவதை தொடர்ந்து வரும் ஐபிஎல்லின் 11வது சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களமிறங்க உள்ளது. இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் மிக ஆவலாக ஐபிஎல் தொடரை எதிர்நோக்கியுள்ளனர். இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது ட்விட்டர் பக்கத்தில் விசில் போடு சிஎஸ்கே ரிட்டர்ன்ஸ் என பதிவிட்டுள்ளது. இதனையடுத்து உற்சாகமடைந்துள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் தல தோனிக்கு விசில் போட தயாராகி வருகின்றனர். தல தோனி என்ற பெயரை கேட்டவுடனே நம் நினைவுக்கு வருவது அவர் அடித்த சிக்சர்கள் தான். இதோ ஆடுகளம் டாப் 5 பகுதியில் தோனி அடித்த பிரம்மாண்ட சிக்சர்கள். Oh, that helicopter's out. It's gone mad. The helicopter shot. There it is. Oh, it was a hit of the middle. Everybody knew it was going to go out, but how far out? It's gone over the roof. The ball's lost. It's gone out.
Here he goes. It's in the air. Oh, another. Dhoni down the wicket. It's a small ground. It won't challenge. On this time, got close enough to the pitch on this occasion and went. It's between. Good use of the feet to get the momentum. Gets the elevation. Ball distance. விளையாட்டு நுணுக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஸ்பெஷலான செக்மெண்ட் வச்சுருக்கோம். அந்த செக்மெண்ட்டோட பேர் ஹவு டு ப்ளே. கிரிக்கெட் விளையாட்டை பற்றி நம்ம இந்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். போன வாரம் வந்து ஃப்ரண்ட் ஃபுட் கவர் டிரைவ் எப்படி விளையாடணும் அப்படின்ற செக்மெண்ட் வந்து பார்த்தோம். இந்த வாரம் பேக் ஃபுட் கவர் டிரைவ் எப்படி விளையாடணும், பேக் ஃபுட் டிஃபென்ஸ் எப்படி விளையாடணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு நம்மளோட ஸ்போர்ட்ஸ் கரஸ்பாண்டன்ட் அசோக். இந்த எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறது பேக் ஃபுட் டிஃபென்ஸ் அண்ட் பேக் ஃபுட் கவர் டிரைவ். பேக் ஃபுட் டிஃபென்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடுறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடும்போது பால் வந்து இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் ஆகும். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயே நீங்கள் ஜட்ஜ் பண்ணி ஃப்ரண்ட் ஃபுட் வைப்பீங்க. திடீர்னு பால் ஸ்விங் ஆகி வரும். அந்த டைமில் நீங்கள் பேக் ஃபுட் வச்சு நீங்கள் அதை ஸ்ட்ரோக் பண்ணி நீங்கள் அதை தடுக்கலாம், உங்கள் விக்கெட்டை தடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பின்னர்ஸ் போடுறாங்க. ஸ்பின்னர்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பால் கொத்தும். நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட் போவீங்க, டப்புன்னு அது லெக் ஸ்பின் ஆகும், அவுட் ஸ்விங் ஆகும். கூகுளே கூட போடுவாங்க. நீங்கள் அந்த டைமில் டக்குன்னு வந்து பேக் ஃபுட் அதை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பேக் ஃபுட்டை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா LBW வாங்கினீங்கன்னா நீங்கள் க்ளீன் LBW ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பேக் ஃபுட்டுன்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இப்போ வந்து பால் முன்னாடியே பிச் ஆகுது. நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட்டீங்க இங்கே தான் பால் வரும்னு சொல்லிட்டு, பால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி பால் வரல. அந்த டைமில் என்ன பண்ணுவீங்கன்னா, டக்குன்னு பேக் ஃபுட்டு போயிட்டு பேக் ஃபுட்டை கவர் டிரைவ் இப்படி நீங்கள் ஆடலாம். அந்த பேக் ஃபுட் கவர் டிரைவ் ஆடும்போது கேர்ஃபுல்லாக ஆடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆனால் கூட, இப்போ அந்த பேக் ஃபுட் கவர் டிரைவ் ஆடுறீங்க, அந்த டைமிங் மிஸ் ஆனால் கூட எட்ஜில் போட்டு ஸ்லிப்போ, ஃபஸ்ட் ஸ்லிப், செகண்ட் ஸ்லிப், ஆர் நீங்கள் எப்படி ஆடும்போது கீப்பர் கேட்ச் அப்படின்னா இங்கே பாயிண்ட் எங்கே வேணுமோ நீங்கள் உங்கள் விக்கெட்டை எடுக்க நேரிடும். சச்சினின் அனைத்து அம்சங்கள் அடங்கிய நூலகம் ஒன்று கேரளாவில் இருக்கிற காலிக்கட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செய்திகள் தான் அடுத்து பார்க்க போகிறோம். சச்சினின் அனைத்து அம்சங்கள் அடங்கிய சச்சினின் நூலகம் ஒன்று இயக்கப்பட்டு வருவதாக கல்லூரி பேராசிரியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கேரளாவின் காலிக்கட்டில் உள்ள மலபார் கிறிஸ்டியன் கல்லூரியில் வரலாற்று பேராசிரியராக உள்ள வஷிஷ்ட் என்பவர் கல்லூரியில் உள்ள நூலகத்தில் சச்சினுக்கென தனிப்பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஒரியா, பெங்காலி, ஹிந்தி, ஆங்கிலம், அசாமீஸ் என 9 மொழிகளில் சச்சின் டெண்டுல்கர் குறித்த 60 புத்தகங்கள் இந்த நூலகத்தில் இடம்பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேசியத்தை இணைக்கும் கிரிக்கெட் என்பதை சச்சின் நூலகம் பேராசிரியராக உள்ள வஷிஷ்ட் என்பவர் கல்லூரியில் உள்ள நூலகத்தில் சச்சினுக்கென தனிப்பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசியத்தை இணைக்கும் கிரிக்கெட் என்பதை இந்த சச்சின் நூலகம் விளக்குவதாக குறிப்பிட்டுள்ள பேராசிரியர் வஷிஷ்ட், இந்தியாவிலேயே இங்குதான் சச்சினுக்கென ஒரு நூலகம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நம்ம சர்வதேச கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து MCC குழு வந்து ஒரு புது ரூல்ஸை வந்து போட்டிருக்காங்க. அது என்னென்னா, நம்ம பேட்டோட சைஸ் அதெல்லாம் வந்து குறைச்சி இந்த டேட்லேருந்து, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த சைஸ் உள்ள பேட்டை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதனால் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும், இது சம்மந்தமான செய்திகளை பார்க்கலாம். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் பயன்படுத்தும் பேட் குறித்த MCC குழுவின் நடைமுறைகள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த புதிய விதிமுறைகளின்படி வீரர்களின் பேட் முனையில் உள்ள எட்ஜ் எனப்படும் அடிப்பகுதி 40 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 45 மில்லிமீட்டர் எட்ஜ் பகுதி கொண்ட பேட்டை தோனி தற்போது பயன்படுத்தி வருகிறார். இதனால் அந்த பகுதியை குறைக்க வேண்டிய கட்டாயம் தோனிக்கு ஏற்பட்டுள்ளது. அதேபோல வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களான கிறிஸ் கெயில் மற்றும் பொலார்ட், ஆஸ்திரேலியாவின் டேவிட் வார்னர் ஆகியோருக்கும் பேட் அளவை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி, இங்கிலாந்தின் ஜோ ரூட், ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் AB டி வில்லர்ஸ் ஆகியோர் புதிய விதிமுறைகளுக்கு உட்பட்ட பேட்களையே தற்போது பயன்படுத்தி வருகின்றனர். இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் நாக்பூரில் உள்ள லக்ஷ்மி நகர் பகுதியில் தங்கி வராரு. அவர் தங்கியிருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டில் ஒரு திருட்டு சம்பவமும் நடந்திருக்கு. இது குறித்த புகாரும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த செய்தியை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான உமேஷ் யாதவ் நாக்பூரில் உள்ள லக்ஷ்மி நகர் பகுதியில் அபார்ட்மெண்ட் ஒன்றில் 9வது தளத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கடந்த 17ஆம் தேதி உமேஷ் யாதவ் குடும்பத்தினர் வெளியில் சென்றிருந்த போது ஜன்னலை உடைத்துக் கொண்டு வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த 2 அலைபேசி மற்றும் 45,000 ரூபாய் பணத்தை எடுத்துச் சென்றனர். இந்த சம்பவம் இரவு 7 மணி முதல் 9 மணிக்குள் நடந்திருக்கும் என தெரிகிறது. இலங்கை தொடருக்கு உமேஷ் யாதவ் சென்றிருப்பதால் இவரது மேனேஜர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக 8வது தளத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். இதில் ஒருவருக்கு திருட்டில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. ஊக்கமருந்து சோதனையில் சிக்கிய இந்திய தடகள வீராங்கனை மன்பிரீத் கவுர் அவர் உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. அது சம்பந்தமான நியூஸை பார்க்கலாம். ஊக்கமருந்து சோதனையில் சிக்கிய இந்திய தடகள வீராங்கனை மன்பிரீத் கவுர் உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் விளையாட தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடர் அண்மையில் ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வரில் நடைபெற்றது. இதில் குண்டு எறிதல் பிரிவில் இந்திய வீராங்கனை மன்பிரீத் கவுர் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கத்தை தேடித்தந்தார். தற்போது அவர் ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்கியுள்ளார். முதல் கட்ட சோதனையில் அவர் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு அவரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட சிறுநீர் மாதிரியை பரிசோதனை செய்ததில் மன்பிரீத் கவுர் ஊக்கமருந்து பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆசிய தடகள போட்டியில் தங்கம் வென்றதால் லண்டனில் அடுத்த மாதம் நடக்கும் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிக்கு மன்பிரீத் கவுர் நேரடியாக தகுதி பெற்றிருந்தார். ஆனால் தற்போது ஊக்கமருந்து சர்ச்சை காரணமாக தடையில் இருப்பதால் அவர் உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் பங்கேற்கவில்லை. பாகிஸ்தானில் நடக்கும் 2 எக்ஸிபிஷன் மேட்சுக்கு நம்ம பிரேசிலோட பிரபல வீரரான ரொனால்டினோக்கு 4 கோடி ரூபாய் தரப்பட்டிருக்கு. பாகிஸ்தானில் நடக்கும் 2 நட்பு கால்பந்து போட்டிகளில் விளையாட பிரேசிலின் ரொனால்டினியோவுக்கு சுமார் 4 கோடி ரூபாய் தரப்பட்டது. கடந்த 2009இல் இலங்கை கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் சென்றபோது வீரர்கள் சென்ற பஸ் மீது லாகூர் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதன்பின் இங்கு சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடப்பது பெருமளவு குறைந்துவிட்டது. இதனிடையே பாகிஸ்தானில் 2 நட்பு கால்பந்து போட்டிகள் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதில் உள்ளூர் வீரர்களுடன் இணைந்து பிரேசிலின் ரொனால்டினோ, ரொபோட்டோ கார்லஸ், இங்கிலாந்தின் டேவிட் ஜேம்ஸ், பிரான்சின் நிக்கோலஸ் அனல்கா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இராணுவத்தின் பலத்த பாதுகாப்புடன் தனியார் ஜெட் மூலம் லாகூர் வந்திறங்கினர். இந்த 2 போட்டிகளில் பங்கேற்க மட்டும் ரொனால்டினோவுக்கு சம்பளமாக 3,87,00,000 வழங்கப்பட்டதாக தெரிகிறது. மற்ற வீரர்களுக்கு தலா 1,93,00,000 முதல் 2,58,00,000 வரை தந்துள்ளனர். அதே நேரம் இப்போட்டியில் பங்கேற்கும் பாகிஸ்தான் வீரர்களுக்கு சம்பளம் தருவார்களா என உறுதியாக தகவல் எதுவும் தெரியவில்லை. வாரந்தோறும் ஒரு ஸ்போர்ட்ஸ் லெஜெண்டை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் தலைமகன் பகுதியில். இந்த வாரம் அந்த வரிசையில் இடம்பெற போகிறது மேரி கோம். இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோமை பற்றி தான் பார்க்க போகிறோம் தலைமகன் பகுதியில். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தின் மகள்தான் இவர். இவர் பெயர் மேரி கோம். மேங்டே சங்னெங்ஜாங் மேரி கோம் என்ற இயற்பெயரை கொண்ட மேரி கோம் மார்ச் 1ஆம் தேதி 1983ஆம் ஆண்டு பிறந்தார். இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை ஆவார். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் உலக மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் தொடர்ச்சியாக 5 முறை தங்கப்பதக்கம் வென்ற முதலாவது இந்திய வீராங்கனை ஆவார். 2012ஆம் ஆண்டு லண்டன் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள தெரிவு செய்யப்பட்ட இந்தியாவின் ஒரே ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை இவர் ஆவார். இவர் 51 கிலோ எடைப்பிரிவில் போட்டியிட்டு இந்தியாவுக்கு ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கத்தை பெற்றுத் தந்தார். சர்வதேச குத்துச்சண்டை அமைப்பின் தரப்பட்டியலில் இவர் உலக பெண்கள் குத்துச்சண்டை வீரர்களில் 4வது இடத்தை பிடித்தவர் ஆவார். 2013ஆம் ஆண்டில் தனது சுயசரிதையை வெளியிட்ட மேரி கோம் அன்பிரேக்கபிள் என்று அதை பெயரிட்டுள்ளார். அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு சம்பந்தமான சிரிப்பலைகளை ஏற்படுத்தும் ஃபன்னி வீடியோஸ். Comes nerves of steel, that man dealing with more pressure now than a submarine. And Shaw takes a moment. வாரந்தோறும் ஆடுகளம் நிகழ்ச்சியின் இறுதி பகுதியாக ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கான பதிலை அடுத்த வாரம் தொடக்கத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இந்த வாரத்திற்கான கேள்வி 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வேர்ல்டு ரெக்கார்ட் டைமிங் எவ்வளோ? இதான் இந்த வாரத்துக்கான கேள்வி. இதற்கான பதிலை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். வணக்கம்.